நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல இவங்க கிட்ட போனா இவங்க ஒரு நல்ல ஞானமான ஒரு ஆலோசனை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இவங்கிட்ட போனா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா என்ன செய்யும், கிடைக்கும். இவங்கிட்ட போனா சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அப்படி நம்ம என்ன செய்யணும், ஒரு ஞான திருஷ்டிக்காரங்களா மாறணும். அதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணணும், ஞானம் கொடுவார். தேவன் அருளுகிற ஞானம், அவன் தேவன் அருளின ஞானம். அன்னைக்கு சாலமோனுக்கு தேவன் அருளின ஞானம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நமக்கு அருளுகிற அந்த ஞானம், அது எப்படிப்பட்ட ஞானமா இருக்கும் அப்படின்னா, அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு, அந்த ஞானத்தை உடைய நம்மளை பார்க்கறதுக்கு, ஆமென், நாலா திசைகள்ல இருந்து என்ன செய்யணும், ஆட்கள் நம்மளை தேடி வரணும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? அல்லது அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும், இவங்கிட்ட போனா அவங்க நமக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுவாங்க, இவங்கிட்ட போனா இவங்க நமக்கு ஒரு நல்ல என்ன செய்யும், ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு குழப்பம் என்ன செய்யும், மாறும். இவங்கிட்ட போனா குழப்பம் மாறும், ஒரு தெளிவு கிடைக்கும். இதுல ஒரு ஒரு விசேஷம் அவங்ககிட்ட என்ன செய்யுது இருக்கு, ஒரு ஸ்பெஷல் அவங்ககிட்ட இருக்கு. எந்த கடினமான விஷயமா இருந்தாலும் வாங்க நம்ம அவங்க கிட்ட போகலாம், அவங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படி சில நேரங்கள்ல இப்ப வீட்டுல ஏதோ ஐடியா எட்டாவதப்போ பாஸ்டர் கூட்டிட்டு வராங்கல்ல, பாஸ்டர் வராங்கல்ல, இப்ப அதே போல இது நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க. இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களும் ஆண்டவரை அறியாத மக்களும் கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யணும், இவங்கிட்ட போனா நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படி அவங்க கேள்விப்பட்டு நம்மளை தேடி அவங்க வரணும். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட ஈவுகளை, அப்படிப்பட்ட ஈவாகிய ஞானத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், தருகிறார் என்று இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருளின் அந்த ஞானத்தை கேட்கறதுக்காக ஆட்கள் வந்தாங்க. அதுதான் தேவன் அருளின் ஞானத்துக்கு அந்த அடையாளம். அந்த தேவன் ஞானத்தை பெற்ற மனிதனை பார்க்கறதுக்காக, அவனுடைய முக தரிசனத்துக்காக என்ன செய்யறாங்க, தேசங்கள்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. அட்லீஸ்ட் நமக்கு தேசத்துல இருந்து வராட்டியும் அட்லீஸ்ட் சேலம் மாவட்டத்தை சுத்தி இருந்தா என்ன செய்யணும், வரட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்படி ஒரு ஐடியா இருக்கா? நம்மளை தேடி வந்தா நம்ம வேலை தடைப்படுமே, நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பும். இவங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வந்து ஆலோசனையை சொல்லுங்க, ஞானத்தை சொல்லுங்கன்னா நாங்க வந்து வேலைகளுக்கு போக வேண்டாமா, சம்பாதிக்கிறதுக்கு போக வேண்டாமா அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலருக்கு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க, மற்றவங்க எல்லாம் வேணாம் சாமி, இருக்கிறதே நியாயம் வைக்க நம்மளால முடியல, இன்னொரு 10 பேருக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, நியாயம் வைக்க அந்த பிரச்சனை நமக்கு வேணான்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. சரி, தேவை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கட்டும். கை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா.